இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 10 திருவசனம். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நாம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். பயப்படாதீர்கள், இயேசு உங்களோடு இருப்பதனால் எதற்கும் பயப்படாதீர்கள், யாருக்கும் அஞ்சாதீர்கள். இயேசு உதவி செய்வார், பலன் தருவார். ஒவ்வொரு நாளும் உங்களோடுதான் வருகிறார். இன்று புனித குரியகோஸ், எலியா சாவரா இவர்களிடம் நம் நல்வாழ்விற்காக பரிந்து பேச வேண்டி ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய வசனம் கூறுவது போல, இயேசுவோடு நாம் இணைந்திருந்தால் நாம் அறிவாளிகளாம். அறிவாளிகள் என்ன செய்வார்கள்? தனக்கு என கொடுக்கப்பட்டுள்ள எல்லா வேலைகளையும் பொறுப்புகளையும் செயல்களையும் ஞானமாய் செய்து வாழ்வில் வெற்றி அடைவார்கள். இயேசு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரோடு நீங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அப்போது நீங்கள் அறிவாளிகள். அவர்தான் ஞானத்தின் கண்மலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களை வணங்கா கழுத்துள்ள மக்கள், முறுமுறுக்கும் மக்கள் என்பார்கள். மோசேவினால்தான் அந்த மக்கள் ஆண்டவரின் கோபத்தில் இருந்து தப்பினார்களாம். மோசேதான் இஸ்ரவேல் மக்களின் பொருட்டும் தேவனிடம் விண்ணப்பம் செய்தாராம். இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே பாலமாக இருந்தார் மோசே. இது பழைய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் நாள்வாழும் இந்த காலங்களில் யார் அந்த மீடியேட்டர்? யார் அந்த பாலம்? நம் இயேசு கிறிஸ்துதான். அவர்தான் தன் தந்தையாம் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றார். தன்னையே தாழ்த்தினார், மனித உருவெடுத்தார், சிலுவையில் தன் ஜீவனை நமக்காக தந்தார். இயேசுவிடம் சகல அறிவும் ஞானமும் உள்ளது. ஞானத்தில் நீங்கள் யாரேனும் குறைவுள்ளவராய் இருந்தால் இயேசுவிடம் மன்றாடினால் ஞானத்தை தருவார், முழுமையாக தருவார். படிப்பில், வேலையில், குடும்ப காரியங்களை முடிவெடுப்பதில், பிசினஸில் சிறப்பாய் செயல்பட ஞானம் தாரும் இயேசுவே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தாரும் என்று கேளுங்கள். இயேசு உதவுவார். அவர் ஜீவ தண்ணீரின் ஊற்று. உங்கள் வாழ்வில் வரும் பாலைவனமோ செங்கடலோ எதுவாக இருப்பினும் எதுவும் உங்களை பாதிக்காதவாறு மேக தூணாக, அக்கினி தூணாக உங்கள் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் சென்று உங்கள் வாழ்வை அழகாய் நடத்துவார். அதற்கு நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அவரோடு உண்ண வேண்டும். இயேசுவின் பாத்திரத்தில் இருந்து அருந்த வேண்டும். அப்போது நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள் என்று இன்றைய வசனம் கூறுவது போல இருப்பீர்கள், வாழ்வீர்கள், கரை சேர்வீர்கள். கானான் தேசத்தை இனிதே காண்பீர்கள். ஞான கண்மலையாம் இயேசு உங்களோடு இருந்தால் ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு வராது. எந்த நோய் நொடியும் உங்கள் வீட்டிற்குள் அண்டாது. விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, ஒருவரும் அழிந்து போவதை விரும்பாதவரே, உமது ஞானத்தில் இருந்து ஒரு மென்துளியேனும் எங்களுக்கு தாரும் இயேசுவே. அதனை கொண்டு நாங்கள் புத்தியுள்ளவர்களாய் நடந்து தடைகளை தாண்டி எங்கள் வாழ்வில் மேலே செல்வோமாக. கிறிஸ்துவோடு இணைந்த நாங்கள் அறிவாளிகளாக வாழ்வோமாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.